தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மாற்றமா? 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில ஒரு அணியாகவும் அண்ணாமலை தலைமையில பிஜேபி தலைமையில ஒரு அணியாகவும் செயல்பட்டதுல 2026 லோக்சபா தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 தொகுதியில திமுக பலத்த வெற்றியை பெற்றது. அண்ணாமலையை மாத்திட்டு திரு நயினார் நாகேந்திரனை அவரை தலைவரா போட்டாங்க. கூட்டணி அமைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி ஆரம்பத்துல வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோடனே அமித்ஷா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. விஜய்ன்றவர் டிவிகே கட்சி வரவாங்க திமுக வெற்றி பெற்றுரும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 கட்சிகள் தாண்டின கூட்டணி வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் ஓட்டும் முஸ்லிம்கள் ஓட்டும் அதாவது சிறுபான்மை ஓட்டுகளோட அடிப்படையில காலங்கள் அதாவது எலெக்ஷன் நெருங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றுரும் சொல்லி அமித்ஷா அவர்களிடம் சொல்லப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும் கட்சியாக கிட்டத்தட்ட 35% ஓட்டு வாங்குது. அமித்ஷா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மாற்றமா, ஏன் இந்த அதிரடி முடிவு, அதை பத்தி தான் அதோட பின்னணியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு அம்பிள் ரிக்வஸ்ட், எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திக்குங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மாற்றமா, அதோட பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா டெல்லி தலைமையை ரொம்பவே ஆசுவாசப்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அமித்ஷா ரொம்பவே இதுல அப்செட் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம், அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தோம்னா சோ உங்களுக்கு அதோட புரிதல் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல எடப்பாடி தலைமையில் உள்ள ஏடிஎம்கே கூடவும் பிஜேபியும் கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 23 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. சோ ஆட்சியை திமுக கைப்பற்றியது. ஃபுல் மெஜாரிட்டியில அவங்க வெற்றி பெற்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஒரு சாரர் பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனாலதான் இந்த வெற்றியை பெற முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில ஒரு அணியாகவும் அண்ணாமலை தலைமையில பிஜேபி தலைமையில ஒரு அணியாகவும் செயல்பட்டதுல 2026 லோக்சபா தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 தொகுதியில திமுக பலத்த வெற்றியை பெற்றது. இது பெரிய அடியா அதிமுகவிலையும் பிஜேபியிலையும் பார்க்கப்பட்டது. என்ன அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து இருந்தா, அதாவது பிஜேபியும் அதிமுக கூட்டணி சேர்ந்து இருந்தா கிட்டத்தட்ட 20 தொகுதியில வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சேர்ந்த இங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாம் அமித்ஷா கிட்ட சொல்லவே சோ அமித்ஷாவுமே யோசிச்சு என்ன பண்ணாருன்னா சோ அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. ஆனா இப்ப நடந்த இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்பக்கே பாத்தீங்கன்னா பிஜேபி தலைமையில அமைச்ச கூட்டணியில லோக்சபா எலெக்ஷன் கிட்டத்தட்ட 18% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதுல தனிமையா பிஜேபி 11% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. சோ இப்போ இந்த சதவீதமும் அப்போ அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 28% சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40+ வருது. அப்போ ஈஸியா இந்த 2026 எலெக்ஷன்ல வெற்றி பெற்று விடலான்றது அமித்ஷாவோட கணக்கு. சோ அதே போலதான் அந்த நேரத்துல கூட்டணிய அமித்ஷா வச்சாங்க. இங்க இருக்கிற பிஜேபி தலைமையான அண்ணாமலையை மாத்திட்டு திரு நயினார் நாகேந்திரனை அவரை தலைவரா போட்டாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி அமைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி ஆரம்பத்துல வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோடனே அமித்ஷா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஆனா போக போக காலங்கள் என்ன சொல்லிச்சுன்னா விஜய்ன்றவர் டிவிகே கட்சி வரவால திமுக வெற்றி பெற்றுரும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 கட்சிகள் தாண்டின கூட்டணி வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் ஓட்டும் முஸ்லிம்கள் ஓட்டும் அதாவது சிறுபான்மை ஓட்டு
தொண்டர்களோட அடிப்படையில காலங்கள், அதாவது எலெக்ஷன் நெருங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றுடும் சொல்லி அமித்ஷா அவர்களிடம் சொல்லப்பட்டது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும் கட்சியாக கிட்டத்தட்ட 35% ஓட்டு வாங்கவே அமித்ஷா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெற்றியில திமுகவோட சிறுபான்மையினர் ஓட்டான கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் ஓட்டு, கிறிஸ்தவர்களுடைய 80% விஜய்க்கும் முஸ்லிம்களோட 60% விஜய்க்கு போனதுனால இனி வரும் காலங்கள்ல சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படின்னு முடிவு இல்ல, மாற்றங்கள் வந்துருச்சு. அதனால திமுக இடத்துக்கு தாவேகா சென்று விட்டதாக சொல்றாங்க. அதாவது திமுக பிளேஸ தாவேகா எடுத்துடுச்சு. அப்போ அதிமுகல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சத்திர தன்மை இல்லாம ஒரு தடுமாற்றத்தோட இருக்கு. சரி, இதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்றது அமித்ஷாவோட முடிவு. ஏன்னா அதிமுகவோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுப்போம். அதே நேரத்துல இந்த காலங்கள்ல நாம கொஞ்சம் அமைதியாக இருப்போம். கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் காலத்துக்கு அமைதியாக இருப்போம். அதன் பிறகு என்ன நடக்குது, அதுக்கேற்ற வகையில பிஜேபியோட அடுத்த நகர்வு தமிழகத்துல இருக்கலாம். இந்த நிலையில தமிழகத்தில் இருக்க தலைவரான நயினார் நாகேந்திரனை ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு இங்க இருக்க நிர்வாகிகள், அதாவது அண்ணாமலையோட விசுவாசிகள், அண்ணாமலையின் அன்பு கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வாங்க, பிஜேபியை நம்ம இங்க ஈஸியா வளர்க்க முடியும், இதுதான் சரியான நேரம், அதாவது பிஜேபி வளர்க்கறது சரியான நேரம், நாம 2029 தனிமையா நிற்போம், நம்ம தலைமையில ஒரு கூட்டணியை அமைப்போம், அண்ணாமலைய இங்க லீடர் ஆக்குனீங்கன்னா நாம வெற்றி பெறுவதற்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அண்ணாமலை அன்பு கூட்டங்கள் சொல்றாங்க. அதே போல இங்க இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கூட இருந்த மற்ற நிர்வாகிகள் எல்லாமே அதிமுகவுக்கு ஜால்ரா போட்டு தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை வாங்குறதுல மட்டும்தான் குறியா இருந்தாங்க. அவங்க கட்சியை வளர்க்கணுமோ, கட்சி வந்து கிட்டத்தட்ட 27 தொகுதியில போட்டிட்டு டபுள் டிஜிட்ல சட்டசபைக்கு போகணும் அப்படின்றத நாம டெல்லி வகுத்த வியூகத்தை விட்டுட்டு இவங்க சுயநலத்துக்காக இவங்களுக்கு வேண்டப்பட்ட தொகுதியில நின்னுமே தோற்றுட்டாங்க. இவங்களை மீண்டும் நல்ல பதவி இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், அண்ணாமலை தலைமையிலே போலாம் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற தொண்டர்களோட விருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதை அத்தனையும் PL சந்தோஷ், அதாவது தேசிய அமைப்பு செயலாளரான PL சந்தோஷ் மூலியமா அமித்ஷா அவர்களிடம் எடுத்து சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அமித்ஷா அவர்களும் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்துல அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவர் இங்க வந்த பிறகு அவருக்கு இந்த கட்சி தலைவர் பதவி கொடுப்பது மட்டும் இல்லாம MP பதவியும் அவர்களுக்கு வழங்குவதாக சொல்லப்படுது. ஏன்னா இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை வந்து தனி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுறதுனால அண்ணாமலையை விட டெல்லி தலைமை தயாராக இல்லை. ஆதலால் கூடிய விரைவில் அண்ணாமலை இங்கே வந்த பிறகு அவருக்கு MP பதவியோடு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏன் மாநில தலைவர் பதவியும் வழங்கக்கூடாது அப்படின்றது அமித்ஷாவோட டிஸ்கஷனாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா பிஜேபியில தலைவர் மாற்றம் அப்படின்றது உறுதி. ஆனா அது அண்ணாமலையா வேறு யாராவதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் HKS. நன்றி.